இந்த கோயிலோட தல வரலாறும் மயிலாப்பூர் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் பார்வதி தேவி கைலாய மலையில் சிவபெருமான் கிட்ட பிரணவத்தின் பொருள் கேட்குறாங்க. அப்போது சிவபெருமான் அந்த பொருளை விளக்கி சொல்லும்போது அங்கே அழகான ஒரு மயில் நடனம் ஆடிட்டுருக்கு. பார்வதி தேவி தன்னை மறந்த நிலையில் அந்த மயிலோட அழகில் மயங்கிடுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் சினம் கொண்டு பார்வதி தேவிக்கு மயிலாக பிறக்க கடவை அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்றாரு. அம்பாள் அங்கே சாப விமோச்சனம் கேட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டி நிற்கும்போது அப்போது சிவபெருமான் தொண்டை மண்டல நாட்டில் சென்று புன்னை மரத்தடியில் என்னை நோக்கி வழிபாடு செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் பார்வதி தேவி பூலோகம் வந்து தொண்டை மண்டல் நாட்டில் இருக்கும் புன்னை மரத்தடியில் சிவலிங்கம் வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் அவங்களோட பக்தியில் அமைச்சு அவங்களுக்கு காட்சி அளித்து மயில் உருவத்திலிருந்து அவங்களை பெண்ணாக மாற்றி அவங்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு அன்று முதல் மயிலே என்ற பேர்